சல்மான் கான், ஷாருக் கான் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பல இடத்துலேருந்து பயங்கரமான த்ரெட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது பல மாசமா. பட் ஆனா திடீர்னு வித்தவுட் எனி கேஸ் சைஃப் அலி கானுக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்களோட வீட்ல அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு 16ஆம் தேதி 2:30 மணிக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீஃப் வந்து உள்ள வரான். வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹவுஸை பிரேக் இன் பண்ணி, அந்த ஒரு சின்ன பையன், அதாவது சைஃப் அலி கானோட யங்கர் சன்னோட ரூமுக்கு உள்ள புழுறான். புழுந்தோடனே அந்த பையன் வந்து பயங்கரமாக கத்திருக்கான். கத்துனோடனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ் வந்து வந்திருக்காங்க. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து 1 crore டிமாண்ட் பண்ணியிருக்கான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் கூச்சலிட்டு ஒரு மாதிரி பண்ணனால அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அண்ட் மோர் ஓவர் அவங்க கத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா, உடனே சைஃப் அலி கான் அவரோட ரூம்லேருந்து ஓடி வந்திருக்காரு. உடனே அவரையும் வந்து கண்ணா பின்னான்னு ஒரு 6 டைம் வந்து ஸ்டாப் பண்ணி, அண்ட் மோர் ஓவர் 2.5 இன்ச் ஆன நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பைனில் வந்து மாட்டிக்கிச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து அன்கான்ஷியஸாக இருந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் அவருக்கு வந்து ஸ்பைனல் ஃப்ளூயிட்லாம் லீக் ஆகி ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வந்து எஸ்கேப் ஆகிருக்காரு ஜஸ்ட் மிஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்தியா எதை நோக்கி போகுதுன்றே தெரில. இதில் பெரிய ஷாக்கிங்கான விஷயமே என்னென்னா, இன்சிடென்ட் நடந்து 2 நாள் ஆக போது சிசிடிவி கேமராவில் அவன் இமேஜ் வந்து கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதை வச்சு இன்னும் மும்பை போலீஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து கண்டுபிடிக்கலன்றது தான் பெரிய ஒரு விஷயமாகவே அங்கே பரவிட்டு இருக்கு. ஸோ ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ டேக் கேர், பை.